ஸோ இன்னைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா, அந்த ஃபுட் ப்ரிசர்வேஷன் லெசன் பார்த்தோம் இல்லையா? அதுலேருந்து கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல அந்த லெசன்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அண்ட் அதுல இருந்து எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இன்னைக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த லெசன்ல இருந்து வந்திருக்கிறது. நான் பேசிக்கா நமக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? ஃபுட் ஸ்டோரேஜ்னா என்னது? எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும்? ப்ரிசர்வேஷனுக்குன்னா என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு? மெத்தட்ஸ் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 ப்ராடக்ட்ஸுக்கான ப்ரிசர்வேஷன் மெத்தட் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்? பிக்கிள் எப்படி பண்ணணும்? அண்ட் முராபா கேண்டீஸ் மாதிரி ஆம்லா கேண்டீஸ் இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? அண்ட் ஃப்ரோசன் பீலாம் பார்த்தோம். இது கிரீன் பீஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்த்தோம். அண்ட் அது ரிலேட்டடா தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 1 மார்க்ஸை விட 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க டெஃபினிஷன் மாதிரி குடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரிப்பரேஷன் மெத்தடு இல்ல வந்து டெஃபினிஷன் மாதிரி குடுக்கறது, ஸ்டெப்ஸ் மாதிரி குடுக்கறது, ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்ஸ் குடுக்கறது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாம் பேசிக்கா. இது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 இயர்ஸ்ல வந்து ப்ரீவியஸ் இயர் ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்தது. இந்த இப்ப நம்ம பார்க்க போறோம் இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா ஒரு 13 to 15 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். நம்ம பார்த்ததுலயே. அண்ட் ஓ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபுட் ப்ரிசர்வேஷன் லெசன் இருக்கு இல்லையா? அதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஒரு 3 வருஷத்துல இருந்து எடுத்த கொஸ்டின் பேப்பர். 3 வருஷமா இந்த லெசன்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இது மட்டும்தான் அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். மத்த எல்லாமே வந்து நமக்கு 2 மார்க்ஸ் மாதிரி டெஃபினிஷன்ஸ் மாதிரி அப்படி ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேத்தி இஸ் preserved பை விச் மெத்தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மேத்தி? மேத்தினா என்னது? அந்த இது வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை தானே? வெரி குட். மேத்தி அப்படின்னா வெந்தயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வெந்தயக்கீரை அதுதான் வந்து மேத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேத்தி இஸ் preserved பை விச் மெத்தட்? அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுவோம்? அது வந்து இந்த இது பண்ணு தானே, ட்ரை பண்ணி தானே செய்வாங்க. ட்ரை பண்ணுவோம் இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் டீஹைட்ரேஷன். வெரி டீஹைட்ரேஷன். குட். யா. ஸோ ட்ரை பண்ணி பண்றோம் இல்லையா? டீஹைட்ரேட் பண்ணி இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணி என்ன பண்ணுவோம்? நல்லா டீஹைட்ரேட் ஆகுற அளவுக்கு அதை விட்டுட்டு அப்புறமா அதை ப்ரிசர்வ் பண்றோம் இல்லையா? அதுதான் அதோட ப்ரிசர்வேஷன் மெத்தட். ஸோ மேத்தி இஸ் preserved பை விச் மெத்தட் அப்படின்னா இட் இஸ் டீஹைட்ரேஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நமக்கு இதுல இருந்து பாத்தீங்கன்னா
ப்ரிசர்வேஷன் வந்து மெத்தட்ஸ் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல நம்ம பண்றோமோ அதுதான் வந்து கேட்டிருப்பாங்க இது எல்லாமே. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ட்ரேஸ் த ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ரிசர்விங் கேரட்ஸ் அட் ஹோம் யூசிங் ஃப்ரீசிங் மெத்தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம லெசன்ல இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு பார்த்தோம். என்ன ப்ராடக்ட்டுக்கு பார்த்தோம் சொல்லுங்க பாப்போம். இதே மாதிரி ஃப்ரீசிங் மெத்தட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு பார்த்தோமே லெசன்ல. என்ன ப்ராடக்ட்டுக்கு பார்த்தோம்? பொட்டேட்டோ சிப்ஸ். பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து டீஹைட்ரேஷனுக்கு பார்த்தோம். ஃப்ரீசிங் மெத்தடுக்கு என்ன பார்த்தோம்? அம்லா கூட செய்வாங்க உள்ள வச்சு இது பண்றது. கொஞ்சம் அதை ப்ரிப்பேர் பண்றதை நான் பார்த்திருக்கேன். ஆம்லா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு பண்ணுவாங்க. அதை அதை ஃப்ரீசர்ல வச்சு அதை ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து அதை அந்த இந்த சுகர் போட்டு பண்ணுவாங்கல்ல, தேன் கேண்டி நெல்லின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பண்ணுவாங்க ஒரு இது. அது வந்து நமக்கு இது ப்ரிசர்வேஷன் பிக்கிள் கேண்டீஸ்ல வரும். ஃப்ரீசிங்க்கு நம்ம ஒண்ணு ஃப்ரீசிங் பார்த்தோம். இன்னும் பார்க்கல மேம். இனிமே தான் அந்த கேட்டகரி வருது. ஃப்ரீசிங்க்கு ஒரு ஒரு யூனிட் பார்த்தோமே, கிரீன் பீஸ் பார்த்தோமே, ஞாபகம் இல்லையா? அது ஃபைன். இனிமே தான் மேம், இன்னும் நடத்தல. இடையில ஒரு லெக்சர் இருந்துச்சு, நம்ம இன்னும் அதை அப்லோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதை நான் அப்லோட் பண்ணிடுறேன். கிரீன் பீஸ் இருக்கு இல்லையா, பச்சை பட்டாணி. ஸோ அதை வந்து நம்ம பாயில் பண்ணி எப்படி டீஹைட்ரேட் பண்ணி டீஹைட்ரேட்டட்ல ட்ரைன் அவுட் பண்ணி தண்ணி ஃபுல்லா எடுத்துட்டு அப்படியே ஃப்ரீசர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அண்ட் அதே மாதிரி நமக்கு இங்க வந்து கேரட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேரட் வந்து எப்படி ஃப்ரீசர்ல வந்து ஃப்ரோசன் ப்ராடக்டா ஸ்டோர் பண்றது அப்படின்னு. நம்ம சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, ஃப்ரோசன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. பச்சை பட்டாணி வச்சிருப்பாங்க, அண்ட் பயறு வகைகள்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு வந்து அப்படியே நம்ம நார்மலா கொஞ்ச நேரம் தண்ணியில போட்டுட்டு அப்புறம் அப்படியே எடுத்து குக் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல மாதிரி நம்ம வீட்லயே எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க. கேரட் எப்படி ப்ரிசர்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். அதாவது கீழே கொடுத்திருக்க ஆன்சர் வந்து இட்ஸ் ஜென்ரலா ஒரு இருக்கிற ஒரு மெத்தட். இது நீங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல வர மாதிரி நீங்க கொடுக்கலாம். இது ஒரு ஐடியாக்காக ஆன்சர் கீழே கொடுத்திருக்கேன். அண்ட் இதையே ஃபாலோ பண்ணி நீங்க அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ்க்கும் இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், கேரட்ஸ் அப்படி ஸ்டோர் பண்றதுக்கு நல்லா அதை வாஷ் பண்ணிட்டு பண்ணும். அந்த பீல்லாம் எடுத்துட்டு ஸ்கின்ன ஃபுல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துருவோமா? எடுத்துட்டு கட் இந்த மீடியம் பீசஸ் கொஞ்சம் மீடியமா கட் பண்ணிட்டு அதை ஷோக் பண்ணி வாட்டர்ல 5 மினிட்ஸ் வந்து ஹாட் வாட்டர்ல 5 மினிட்ஸ் போடணும்னு போட்டுருக்காங்க. ஷோக் பண்ணி போடணும்னா ஃபில்டர் பண்ணி லெட் இட் ட்ரெயின் அவுட் கம்ப்ளீட்லி. அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ட்ரெயின் பண்ணி கம்ப்ளீட்டா எடுத்துடணும் அப்படின்னு போட்டு. வெரி குட். ஸோ ஃபுல்லா போட்டுட்டு என்ன பண்ணுவோம், தண்ணியே இல்லாத மாதிரி ட்ரை ஆகுற மாதிரி கொஞ்ச நேரம் அதை உலர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து பாலித்தீன் பேக்ல போட்டு கவர் பண்ணி ஃப்ரீசர்ல போட்டுடலாம். அதை நம்ம வந்து எப்படி 3 months to 4 months வரைக்கும் அதை நம்ம ஃப்ரீசர்ல வச்சே எடுத்து யூஸ் பண்ணலாம். இது நம்ம வந்து கிரீன் பீஸ்ல பார்த்தோம் இல்லையா ஒரு லெசன்ல. விஷயம், இது மாதிரி நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணும்போது அதனோட சத்துக்கள் போகுமா? இல்ல, அதுக்குதான் நம்ம வந்து சோக் பண்ணி வைக்கிறோம் இல்லையா ஹாட் வாட்டர்ல. அதை சோக் பண்ணி வைக்கிறப்போ சத்து போகாது. அது வந்து செமி குக்டுக்கும் கம்மியா ஒரு ப்ரீ குக்டு மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். ஸோ தட் நியூட்ரியன்ட் எல்லாமே அதுல அந்த ஸ்டேஜ்ல லாக் ஆயிருக்கும். நம்ம திருப்பி எடுத்து நம்ம சமையலுக்கு போட்டு யூஸ் பண்றப்போ அது ரீகெயின் ஆயிரும் நமக்கு. ஸோ இப்படி சேவ் பண்றப்போ நமக்கு அப்படியே இருக்கும் நியூட்ரியன்ட். என்னன்னா 3 months வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேல நமக்கு ஷெல்ஃப் லைஃப் இருக்கா. 3 monthsே ஜாஸ்தி நம்ம வீட்ல பண்ணி பண்றோம் அப்படிங்கிறப்போ. நம்ம நார்மலா கமர்ஷியலா பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்ல ஏதாவது ஒரு ஆர்டிபிஷியல் கெமிக்கல்ஸ் எதுனா ஒண்ணு யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ தட் நமக்கு அது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இது வந்து ஒரு ஷெல்ஃப் லைஃப்காக நம்ம வந்து வச்சுக்கலாம். நார்மலா கேரட் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 1 வீக்ல ஒரு 10 டேஸ்ல தான் மேக்ஸிமம் இருக்கும். அப்புறம் கெட்டு போயிரும் இல்லையா? சோ அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்குன்றப்போ இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹாட் வாட்டர்ல போட்டு இமர்ஸ் பண்ணி எடுக்கிறதுனால நமக்கு அந்த அந்த ஸ்டேஜ்ல நியூட்ரியன்ட் வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகி அப்படியே லாக் ஆயிருக்கும். ஸோ தட் அப்படியே நம்ம அந்த இதுல ஸ்டோர் பண்ணிடுறோம், லாக் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிடறோம். திருப்பி நம்ம எடுத்துட்டு யூஸ் பண்றப்போ அங்கேருந்து நியூட்ரியன்ட் வந்து நமக்கு ரீகெயின் ஆயிடும். அதுல யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்றோங்கிறப்ப தான் நியூட்ரியன்ட் வந்து நமக்கு கூட குறைச்சலா கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. குறைச்சு நமக்கு நியூட்ரியன்ட் வேல்யூ வந்து கம்மியா இருக்கும். இந்த மாதிரி சேவ் பண்றப்போ நமக்கு வந்து நியூட்ரிஷன் வேல்யூ பாதிக்காது. அது அப்படியே தான் இருக்கும். ஆனா சீக்கிரம் யூஸ் பண்ணிடணும். ஷெல்ஃப் லைஃப் கம்மியா இருக்கும் இதுக்கு.
இது பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரிசர்விங் கேரட் எப்படி ப்ரிசர்வ் பண்றோன்றது மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல மேபி வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இந்த மாதிரி கொடுத்து கேட்கலாம். பச்சை பட்டாணி கேட்கலாம், இல்ல ஏதோ ஒரு பயிர் வகை சோயா பீன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு கேட்கலாம். இந்த மாதிரி நீங்க என்ன வெஜிடபிள்ஸ் கொடுக்குறாங்கனாலும் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு இதே மெத்தட் தான், சேம் மெத்தட் தான். ஃப்ரூட்ஸை வந்து நம்ம அதிகமா ஃப்ரீசர்ல வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமா பெரிஷபிள், ஹைலி பெரிஷபிள் இல்லையா, சீக்கிரமா கெட்டு போயிடும். அது எப்படி ஸ்டோர் பண்றது, ஈரப்பதம் இருந்துச்சுனாலே ஃப்ரூட் சீக்கிரம் ஸ்பாயில் ஆயிடும். ஸோ அதை ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ வெஜிடபிள்ஸுங்கிறப்போ நம்ம அதை அந்த ஒரு செமி குக்டு ப்ரீ குக்டு ஸ்டேஜ்ல வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதை அப்படியே ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எது கொடுத்து நீங்க உங்களுக்கு ஃப்ரீசிங் மெத்தட் அப்படின்னு கேட்கறாங்கனாலும் நீங்க இதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராடக்ட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கேரட்டுக்கு பதிலா என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் போட்டுட்டு இதே மாதிரி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும், ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடணும், கட் பண்றது, ஹாட் வாட்டர்ல போடுறது அண்ட் ட்ரைன் அவுட் பண்றது எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். அதை நீங்க அப்படியே அதுல ஃபாலோ பண்ணிக்கலாம். மெத்தட்ஸ் அந்த ஸ்டெப்ஸை மட்டும் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு அண்ட் பிக்கிள் மேக் பண்றதுக்கு, கேண்டிஸ் மேக் பண்றதுக்கு, இல்ல பொட்டேட்டோ சிப்ஸுக்கு, இது எல்லாத்துக்குமே ஸ்டெப்ஸ் மட்டும் ஒண்ணுக்கு அடுத்தடுத்து என்ன வருதுன்றத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அதுக்கு ரீப்ளேஸா நமக்கு என்ன ஃபுட் ப்ராடக்ட் கேட்டாலும் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் பாருங்க, அவுட்லைன் த ஸ்டெப்ஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் டீஹைட்ரேட்டட் பொட்டேட்டோ சிப்ஸ் அட் ஹோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம பார்த்தோம் இல்லையா, பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து எப்படி டீஹைட்ரேட் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் கொடுக்கலாம், என்ன ஃபர்ஸ்ட் பண்ணலாம் பொட்டேட்டோ வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் காய வச்சிடணும், ட்ரை பண்ணணும் வெயில்ல. காய வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து எண்ணெயில வந்து அந்த எண்ணெய் தண்ணி சத்து இல்லாத அளவுக்கு பொரிச்சு எடுத்து ஸ்டோர் பண்றோம். ஓகே. இதுக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணுவோம், பொட்டேட்டோஸ் வந்து எடுத்துட்டு நல்லா அதை வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், ஸ்கின்னை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுவோமா. ஸ்கின்னை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், இதே மாதிரி கட் இன்டு பீசஸ், மீடியம் பீசஸ்ல அது நமக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அதை நம்ம நல்லா கட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவோம், டீஹைட்ரேஷனுக்கு போட்டுருவோம். அதான் சன்லைட்ல போட்டுருவோம் இல்லையா. சன்லைட்ல வைக்கிறப்ப என்ன ஆகும், நமக்கு ஒரு 2 to 3 days கிட்ட நம்ம சன்லைட்ல நிழல்ல அந்த மாதிரி மாறி மாறி வச்சு எடுக்கிறோங்கிறப்போ அந்த ஷேப்ல இருந்து என்ன ஆகும், கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகி நமக்கு நார்மலா அப்பளம் வடகம்லாம் போடுறப்போ ஷ்ரிங்க் ஆகி ஒரு ஷேப் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொலாட்ரல் ஷேப்ல நமக்கு கிடைக்கும் சிப்ஸ் பொட்டேட்டோ பீசஸ் எல்லாமே. ஸோ அது என்ன பண்ணலாம், நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்து பார்த்தா நமக்கு இப்படி உடையணும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை நம்ம அப்புறம் ஆயில்ல போட்டு எப்படி வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அது சிம்பிள் ஒரு டீஹைட்ரேஷன் மெத்தட். வீட்டு அளவில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோமோ ஹவுஸ் ஹோல்டு மெத்தட்ல நமக்கு இது வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, which two principles of preservation are applied in the process of dehydration? ஸோ டீஹைட்ரேஷனுக்கு தேவையான டீஹைட்ரேஷன்ல இருக்கிற முக்கியமான 2 பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டீஹைட்ரேஷனுக்கு என்ன பிரின்சிபல் வேணும், எப்படி நடக்கும் டீஹைட்ரேஷன்? இல்ல அந்த வாட்டர் எதுவும் இல்லாத அளவுக்கு அதை ரிமூவ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ற அளவுக்கு உள்ள ப்ராசஸ் தான் பண்ணணும் டீஹைட்ரேஷனுக்கு. ஸோ 2 பிரின்சிபல் அப்படின்னு கேக்குறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கலாம், இது சன்லைட்டை வந்து கொடுக்கலாம் இல்லையா. 2 முக்கியமான பிரின்சிபல் என்ன வேணும் அதுக்கு டீஹைட்ரேஷனுக்கு, சன்லைட், சோர்சஸ் ஆஃப் சன்லைட் இஸ் எசென்ஷியல் இல்லையா. ஃபர்ஸ்ட் சன்லைட் வேணும், செகண்ட் என்ன வேணும், நமக்கு வாட்டர் ஃபுல்லா ட்ரெயின் அவுட் ஆகணும் இல்லையா. ஸோ ட்ரெயின் அவுட் ஆகிறது கம்ப்ளீட்டா ஆகணும். ஸோ டீஹைட்ரேட்டிங் வாட்டர் மாலிகுல்ஸ் இந்த ப்ராடக்ட், இது 2 விஷயம், 2 பிரின்சிபல் கண்டிப்பா அங்க இருக்கணும். இது இருந்தாதான் டீஹைட்ரேஷன் நடக்கும். அண்ட் இந்த 2 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்க, எக்ஸ்பிளைன் தி ரோல் ஆஃப் திரும்ப சொல்லுங்க மேம் திரும்ப சொல்லுங்க. டீஹைட்ரேஷனுக்கு ரெண்டு ஒண்ணு வந்து சன்லைட் பண்றது, இன்னொன்னு ஒன்னு சன்லைட், ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர் இன் தி ப்ராடக்ட் ஃப்ரம் தி ப்ராடக்ட். ஓகே, வாட்டர் ஃபுல்லா டீஹைட்ரேட் ஆகணும் இல்லையா. சோ ரிமூவல் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் தி ப்ராடக்ட், இந்த 2 பாயிண்ட் முக்கியமா நமக்கு வேணும் டீஹைட்ரேஷன்ல. ஃபிஃப்த் ஒன் பாருங்க, எக்ஸ்பிளைன் தி ரோல் ஆஃப் சால்ட் அண்ட் ஆயில் இன் பிரிசர்விங் பிக்கிள்ஸ். பிக்கிள்ஸ்லாம் நம்ம பண்றோம் இல்லையா, பிக்கிள்லாம் ப்ரிசர்வ் பண்றதுக்கு நம்ம ஆப்வியஸ்லி அதுல என்ன யூஸ் பண்ணுவோம், சால்ட் அதிகமா யூஸ் பண்ணுவோம், ஆயில் அதிகமா. இது ரெண்டும் எதுக்கு போடுறோம், அதோட ரோல் என்னன்னு கேக்குறாங்க. அது வந்து அது வந்து சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக, ரொம்ப நாள் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆயிலும் சால்ட்டும். அது ரெண்டும் வந்து முதல்ல தண்ணி இருந்தா அது கெட்டுரும், தண்ணி இல்லாத அளவுக்கு பார்த்தா ஆயிலும் சால்ட்டும் வைக்கிறது. சால்ட்டு கெட்டு போகாது ஒண்ணு, ஆயில் வந்து அந்த தண்ணி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கும். ஓகே. சோ சால்ட் ஆயிலும் என்ன பண்ணும், நமக்கு வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட growth-அ பிரிவென்ட் பண்ணும், ரெண்டையும் வளர விடாம தடுத்துரும். சால்ட்டோட முக்கியமான ஆக்ஷன் என்னது, வாட்டர் கண்டென்ட்டை
ட்ரைன் அவுட் பண்றது. அதுதான் வந்து சால்ட்டோட முக்கியமான ஆக்ஷன். வாட்டர் கண்டென்ட் இருந்துச்சுனாலும் அதை என்ன பண்ணும், நியூட்ரல் பண்ணி விட்டுறது, மைக்ரோ ஆர்கானிசம் வளராத அளவுக்கு. ஸோ அது சால்ட்டோட ரோல். ஆயில் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், மேற்கொண்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸோ இல்ல இருக்கக்கூடிய ட்ரை வாட்டர் கண்டென்ட் இன்னுமே அதை ட்ரை பண்றதுக்கு ஆயில் வந்து எக்ஸஸா யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி இது ரெண்டுமே எதுக்கு யூஸ் பண்றோம், நம்ம 2 பாயிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, பேசிக்கலி சால்ட் அண்ட் ஆயில் வந்து யூஸ்டு ஃபார் preservation, used for preserve from the microorganism அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா prevent from the microorganism அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லலாம், டு இன்க்ரீஸ் த ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் த ப்ராடக்ட் இல்லையா, அது ரொம்ப நாளைக்கு நமக்கு இருக்கணும், அதுதான் ஷெல்ஃப் லைஃப்னு சொல்றோம். ஸோ டு இன்க்ரீஸ் த ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் த ப்ராடக்ட், இது ரெண்டும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம இதுதான் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் டு நியூட்ரல் த வாட்டர் கண்டென்ட் இல்லைன்னா ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லலாம். டு நியூட்ரல் த ஹியூமிடிட்டி இந்த பிக்கிள் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ சால்ட் ஆயிலும் என்ன பண்ணும், நமக்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸை ப்ரிவென்ட் பண்ணி ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்காக இது ரெண்டுமே பிக்கிள்ஸ்ல அதிகமா யூஸ் பண்றோம். இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரோல் கேக்குறாங்க இல்ல வந்து பிரின்சிபல்ஸ் மாதிரி கேக்குறாங்கன்னா மேக்ஸிமம் நீங்க வந்து 3 பாயிண்ட்ஸ்க்கு ரெடி ஆயிக்கோங்க. ஏன்னா இந்த 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க 3 to 4 பாயிண்ட்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் அப்படியே கிடைச்சிரும் இதுல. இது இப்படி மேம் ரோல் மேம் ஆஃப் சால்ட்டும் கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் எல்லாம் இப்ப நீங்க போடுறீங்களா இதுல, ம் அந்த குரூப்ல போட்டுறீங்களா? இதை நான் இல்ல கிளாஸ் ரூம்ல போட்டுருவேன். கிளாஸ் ரூம்ல நீங்க இல்ல நீங்க அதை 3 எடுத்து 3 இயர்ஸ்க்கு உள்ளதுன்னு சொல்றீங்கல்ல, 3 இயர்ஸ்க்குள்ள கொஸ்டின் போட்டுருங்க. பதில் போட முடியாட்டி கூட நாங்க அது என்னன்னு பாக்குறோம். ஆனா கொஸ்டின் போட்டுருங்க. இல்ல நான் போட்டுருவேன். ஒரு லெசனுக்குமே இந்த மாதிரி ரெடி பண்றோம் இல்லையா, இதுவே வந்து நமக்கு 3 இயர்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. ஒரு 13 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், 13ஓ 15ஓ இருக்கும். இதுவுமே நம்ம இந்த 15 கொஸ்டினுமே நமக்கு 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இந்த லெசன்ல இருந்து என்ன கொஸ்டின் வந்துச்சோ அதுதான் போட்டிருக்கோம். நான் இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஆன்சரே வந்து எல்லா கொஸ்டினுக்கும் அப்ளை ஆகுன்றதுனால அது ஒண்ணுக்கு மட்டும் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ தட் அதே மாதிரி சிமிலரா நம்ம அடுத்தடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு. நான் மத்ததுக்கும் ஆன்சர் ஃபில் பண்ணி கிளாஸ் ரூம்ல போட்டுறேன், நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இத படிக்கிற போது நாங்க எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், டக்கு டக்குன்னு இதை படிச்சிருவோம். அதனால ஆமா இது ஆமா. மாதிரியே போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது ப்ரீவியஸ் லெசன்ஸுக்குமே இருக்கு, நீங்க அதையுமே கிளாஸ்ல ரெஃபர் பண்ணி பாருங்க. அதுலயுமே இந்த மாதிரி ஆன்சர்ஸோட இருக்கும். அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அப்புறம் கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஓகே. இதுல பிக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 6th ஒன். டிஸ்கிரைப் த மெத்தட் ஆஃப் மேக்கிங் ஸ்வீட் லெமன் பிக்கிள் அட் ஹோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இந்த லெசன்ல இருந்தே நமக்கு பேசிக்கா வர்றது எல்லாமே ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு அதுல இருந்து ப்ரிப்பரேஷன் மெத்தடு, பிக்கிள், கேண்டேஸ் இல்ல சிப்ஸ், இந்த மாதிரியான மெத்தட்ஸ் தான் வந்து அதிகமா கேட்பாங்க. அதனால நீங்க அந்த மாதிரி ஸ்டெப்ஸுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ டிஸ்கிரைப் த மெத்தட் ஆஃப் மேக்கிங் ஸ்வீட் லெமன் பிக்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ ஸ்வீட் லெமன் பிக்கிள்னா இது எப்படி பண்ணுவோம், அது படிச்சோமே, இதுல போட்டு தானே. எப்படி பண்ணுவோம், நார்மலா பிக்கிள் மேக் பண்ற மெத்தட் தான். பட் என்ன பண்ணுவோம், மசாலா அதாவது ஸ்வீட் போட்டுருவோம். அப்படித்தானே, வெரி அது காரம் ஸ்பைஸ் பதிலா ஸ்வீட் போட்டு செய்யறது. வெரி குட். மசாலா ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு சுகர்ஸ் ஆட் பண்ணிக்குவோமா. ஸ்வீட் ஏஜென்ட்ஸ் அதிகமா ஆட் பண்ணிப்போம். அண்ட் இப்படிதான் வந்து லெமன் பிக்கிள் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இதுக்கும் வந்து அதே மாதிரி மெத்தட் தான். லெமன் எடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு அண்ட் வந்து கட் இன்டு பீசஸ். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், இது ஹாட் வாட்டர்ல போட்டு எடுப்போமா. ஹாட் வாட்டர்ல போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா சுகர் சொல்யூஷன்ஸ்ல நல்லா டிப் பண்ணுவோமா. ஸ்வீட்னு வர்றதுனால ஆப்வியஸ்லி சுகர் சொல்யூஷன்ஸ் அதிகமா போட்டு ஸ்டோர் பண்ணுவோமா. ஸோ சுகர் சொல்யூஷன்ஸ் போட்டுட்டு இன்கேஸ் வி நீட் மசாலாஸ்னா நம்ம வந்து மைல்டா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா வெறும் ஸ்வீட்டாவே வேணும், இப்போ நம்ம ஜூஸ் கடையில அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சோடாஸ்ல எல்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் போடுறப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்வீட் இது சுகர் சொல்யூஷன்ல டிப் பண்ணி வச்சிருக்கிற லெமன் பீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி கம்ஸ் அண்டர் இந்த ஸ்வீட் லெமன் பிக்கிள்ல தான் வரும். இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரிசர்வேட்டிங் மெத்தட் இல்லையா. ஸோ அப்படி ஸ்வீட் சிரப்ல நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்கேஸ் வி நீட் மசாலாஸ்னா வி கேன் ஆட், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அதை அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லையா. ஒரு 2 to 3 டேஸ்க்கு வெளியில நல்லா ஃபர்மெண்ட் ஆக விட்டுட்டு நல்லா பாட்டிலில் மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 6 months வரைக்கும் வச்சுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி தான் ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஸ்டெப்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்படி என்ன ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் இல்லை அந்த மெத்தட் ஆஃப் மேக்கிங்னாலே அந்த ஸ்டெப்ஸ் தான். என்ன ஸ்டெப்ஸ் வருதோ ஒன்னொன்னா நல்லா க்ளீன் பண்ணணும், வாஷ் பண்ணணும், ஹாட் வாட்டர்ல இமர்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி மெத்தட்ஸ் ஸ்டெப்ஸ் தான் நீங்க கொடுப்பீங்க. ஸோ ஒரு 4 to 5 ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் எல்லா ப்ரிப்பரேஷன் மெத்தடுக்குமே. அந்த 4 to 5 ஸ்டெப்ஸும் மேக்ஸிமம் காமனா தான் இருக்கும். சொல்லுங்க மேம். இந்த அடுத்து 7th கொஸ்டின் பாத்தீங்கன்னா, டிஸ்கிரைப் த மெத்தட் ஆஃப் மேக்கிங் பொட்டேட்டோ சிப்ஸ் அட் ஹோம். இதே சேம் தான். நம்ம அது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஒரு வருஷத்துல வந்த கொஸ்டின் பேப்பர். அதே அடுத்த இயர்லயும் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. எப்படி இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா